உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அமைதியாயிட்டீங்க. அப்படின்னா நீங்க 2 பேரும் என்ன பத்தி தான் பேசியிருக்கீங்க. என்னடி சுமோ, இவங்க 2 பேரும் என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு டீ வேணும் மாமா. இதுவா அக்காக்கு குடுக்கற? அவ வேணும்னு கேட்டால. சரி நான் வரேன். பை ஷாலு. பை மாமா. ஷாலு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? மறைக்காம உண்மையை சொல்ல. நான் எந்த உண்மையை சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. நீ உன் டீய சர்பத் மாதிரி குடிப்பியா? உனக்கு அங்க தனியா இருந்தா நல்லா இருக்குமா? எனக்கு தனியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரிஷியோட கார் இங்க தான் நிக்குது. பேக் இப்பவே நான் உள்ள வச்சிடுறேன். அப்பதான் ரிஷிக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கும். எஸ், ஓபன்ல இருக்கு. பெர்ஃபெக்ட். என்னோட பேக் இப்பவே வச்சிடுறேன். இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லா இருக்கு. லக்கி. லக்கியா தான் இருக்கணும். ஏன்னா நாங்க லக்ஷ்மியை விட்டு விலகுறோம். நானும் என்னோட ரிஷியும். எஸ், இதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே இருக்காது. ரிஷி ரொம்பவே சந்தோஷப்படுவான். நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். நான் அவன் கூடவே போறேன். ஐம் எக்ஸைட்டட். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. ரூம் முழுக்க எல்லாத்தையும் இங்க அங்கன்னு போட்டு வச்சிருக்கேன். ஆனா நான் மகாபலேஸ்வர்ல எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா வச்சுக்க போறேன். ஐ நோ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னத்தை யோசிக்கிறேன்? நான் என்னோட எல்லா பொருளையும் எதுக்காக எடுத்துட்டு போறேன்னு யோசிக்கிறேன். ஷேவிங் கிரீம், டூத் பேஸ்ட், பிரஷ், இந்த பெர்ஃப்யூம், இதையே எடுத்துட்டு போறேன்னு யோசிக்கிறேன். நான் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அது எல்லாமே எனக்கு அங்க கிடைக்கும். எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கும். ஆனா பரவாயில்ல, நான் எங்க போனாலும் என்னோட திங்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போவேன். எனக்கு என்னோட பொருள் தான் வேணும். நான் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் என்னோட பிராண்ட்ல. நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. ஒரு ஹோட்டலுக்கு போனா இவ்ளோலாம் கிடைக்கும்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுதான் தெரியும், ஹோட்டல்ல தங்குறதுக்கு இடம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஏன் சிம்லா கூட்டு போனல, அங்க என்ன கண்ண மூடி தங்கிட்டு இருந்தே என்ன? ஆனா ஒரே ஒரு தடவை தானே அங்க நான் ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். நான் நேரா என் கிராமத்துல இருந்து வந்தேன். அங்க இருந்து அப்படியே என் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க இருந்து சிம்லாக்கு போனோம். சிம்லால இருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. மகாபலேஸ்வர் ரிஷி, மகாபலேஸ்வர பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே இல்ல. அங்க மலைகளை பத்தி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் கூட மகாபலேஸ்வர் வந்தா அங்க இருக்கிற ஹோட்டல் இடங்களை பத்தி நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அதனால நீ என்னையும் கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். நோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.